ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபார்ம் டீச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே பார்மசி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழில் கொடுக்கறது தான். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, பார்மகாலஜி சப்ஜெக்ட்ல ஜென்ரல் பார்மகாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜென்ரல் பார்மகாலஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ட்ரக்கோட அதாவது பார்மகாலஜியோட டெஃபினிஷன், ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க், அப்புறம் ஸ்கோப் ஆஃப் பார்மகாலஜி இந்த 3 கண்டென்ட்டை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெஃபினிஷன் ஆஃப் பார்மகாலஜி அப்படிங்கிறது தான். டெஃபினிஷன் ஆஃப் பார்மகாலஜி கொடுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பார்மகாலஜி அப்படிங்கிறது பயோமெடிக்கல் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு பிரான்ச். அது வந்து எதை பத்தி ஸ்டடி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே படிக்கிறது. அதாவது ட்ரக்கோட ஆர்ஜின், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எஃபெக்ட்ஸ், அப்புறம் இதோட யூசஸ் இது எல்லாத்தையும் படிக்கிறது. அதாவது மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரக் வந்து எப்படி பயாலஜிக்கல் சிஸ்டத்துல இன்டராக்ட் ஆகுது, இன்டராக்ட் ஆகிட்டு எப்படி ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான். இந்த பார்மகாலஜிங்கிற வேர்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, கிரீக் வேர்ட் இது வந்து. கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா பார்மகான் அப்படின்னா ட்ரக் அப்படின்னு அர்த்தம். ட்ரக் இல்லைன்னா மெடிசின் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லோகோஸ் அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஸ்டடி அப்படிங்கிறது. அப்போ பார்மகான் அப்புறம் வந்து பிளஸ் வந்து லோகோஸ் அப்படிங்கிற ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா பார்மகாலஜி அப்படின்னு வரும். பார்மகாலஜி அப்படின்னா நமக்கு இதுல மீனிங் வந்துருது மெடிசின் இல்லைன்னா ட்ரக், அதை பத்தி படிக்கிறது. அப்போ ட்ரக்கை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா அது வந்து பார்மகாலஜி அப்படிங்கிறாங்க. இதோட ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பார்மகாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இன்க்ளூடிங் தேர் காம்போசிஷன், யூசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் தேர் பாடி அண்ட் த மெக்கானிசம் பை விச் தே எக்ஸட் திஸ் எஃபெக்ட். அதாவது எப்படி வந்து ட்ரக்கை வந்து எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் ட்ரக்கை பற்றி ஃபுல் டீடைல்ஸும் படிக்கிறது தான் வந்து பார்மகாலஜி அப்படிங்கிறாங்க. இந்த பார்மகாலஜி பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்மகோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்னு பார்மகோ கைனடிக்ஸ் அப்படிங்கிறது. பார்மகோ கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் நம்ம எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா, எடுக்கிற ட்ரக் எப்படி நம்ம பாடிக்குள்ள மூவ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ஓரலா எடுத்துப்போம். எடுக்கும்போது அப்சார்ப்ஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் மெட்டபாலிசம், அப்புறம் எக்ஸ்கிரீஷன் இந்த மாதிரி ட்ரக்கோட மூவ்மெண்ட் பத்தி படிக்கிறது. அதாவது வாட் த பாடி டஸ் டு த ட்ரக் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் வந்து பார்முகோ கைனடிக்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்முகோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வாட் த ட்ரக் டெஸ்ட் அப்படி ஒரு ட்ரக்கை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரக் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் வந்து பார்முகோ டைனமிக்ஸ். அதாவது ட்ரக்கோட ஆக்சன் எப்படி இருக்கு நம்ம உடம்புல, எப்படி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது, அது எப்படிலாம் வந்து மெக்கானிசம் என்ன மாதிரிலாம் இருக்கும், அப்புறம் ட்ரக் ரிசெப்டார் வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகும், அதாவது ட்ரக் நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புல இருக்க ரிசெப்டார்ல எப்படி இன்ட்ராக்ட் ஆகும், டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அதோட டாக்ஸிக் தெரபியூட்டிக் டாக்ஸிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லாவே படிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்மகாலஜி பிரான்ச்சு. அதுல பார்மகோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 பிரான்ச் தான் வந்து பார்மகாலஜி வந்து மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். அதாவது பார்மகாலஜி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து வந்துச்சு, பார்மகாலஜி வந்து எப்படி வந்து நம்ம அந்த காலத்துல அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து காமனா வந்து பார்மகாலஜி அப்படின்னா ட்ரக்கை பத்தி ஸ்டடி பண்றது அப்படிங்கிறோம். ஆனா நமக்கு ஓல்டன் டேஸ்ல நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு நமக்கு வந்து மெடிசின் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனா அப்பயுமே வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. நோயும் இருந்துச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருந்துச்சு. அப்போ நம்ம ஓல்டன் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி வந்து ட்ரக் வந்து டெவலப் ஆச்சு, அதாவது பார்மகாலஜி வந்து எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அதாவது பிகினிங் ஆஃப் தி ட்ரெடிஷனல் மெடிசின் அண்ட் எவால்விங் இன் டு த மாடர்ன் சயின்டிபிக் டிசிப்ளின். அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ எண்டிங் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் டேஸ்ல நம்ம என்ன பண்ணோம், மரத்தோட செடி அது ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த செடியோட இலை, அப்புறமேட்டு பட்டை, அதுக்கப்புறம் அதோட வேறு தண்டு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அதுல இருந்து பர்டிகுலரா ஒரே ஒரு காம்பவுண்ட் அமௌண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீமோட இலை யூஸ் பண்ணி, அதாவது வேப்ப மரம் இருக்கு பார்த்தீங்களா, வேப்ப மரத்தோட இலையை யூஸ் பண்ணியிருப்போம், அதோட பட்டையை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்றோம், நீம்ல இருந்து ஐசோலேட் பண்ண நிம்பினால் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் குர்குமா லாங்கா, அதாவது மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, மஞ்சளை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நிறைய விஷயத்துக்கு, ஆன்டி மைக்ரோபியலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள்ல இருந்து தனியா எடுத்த காம்பவுண்ட் குர்குமின். அந்த குர்குமினை இப்போ வந்து கேன்சர் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி டெவலப் ஆனிச்சு அப்படிங்கிறத பத்தி தான் படிக்க போறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன்சியன் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்சியன் எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா எபர்ஸ் பேப்பரஸ் அப்படிங்கிற வந்து மெடிசினல் மேனுஸ்கிரிப்ட் வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 700 மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க ட்ரெடிஷ்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இருக்கு. இதுல ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இதெல்லாம் கொடுத்தவங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெடிசன் வந்து ஃபோக்கஸ் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சித்தா மெடிசன் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிசனல் பிளான்ட் தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆயுர்வேதாலுமே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீம், டர்மரிக், அஸ்வகந்தா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஹீலிங் பர்பஸ்க்காக வந்து
யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட ஓல்டன் டேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் வந்து வச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து மெட்ரியா மெடிக்கா மாதிரி தான் அவங்க வந்து பென் டிஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் வந்து வச்சிருந்தாங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ரிப்பரேஷன் பத்தி டீடைல்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஏன்சியன் பீரியட்ல வந்து நடந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹிப்போக்ரட்ஸ் கிரீஸ் அண்ட் ரோம்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஹிப்போக்ரட்ஸ் காலத்துல வந்து இது அதாவது என்ன அப்படின்னா ஹீலிங் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வந்து மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு புக் வந்து கிடைச்சிச்சு. அந்த புக் வந்து கம்பெனி ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ், அதாவது என்ன அப்படின்னா மெடிசினல் பிளான்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ண புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அந்த மெடிசினல் பிளான்ஸை வச்சு தான் வந்து அந்த டைம்ல வந்துட்டு ஓல்டன் டேஸ்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மீடியல் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரபிக் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ட்ரக்கை பத்தி ஒரு நாலேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவங்க ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா த கேனன் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு தான் வந்து மேஜரா வந்து மீடியல் பீரியட்ல வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது ஏன்ஷியன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரியா மெடிக்கல்லாம் வந்து ஓல்டன் டேஸ்ல இருந்துச்சு. மீடியல் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா த கேனன் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மீடியல் பீரியட்ல வந்து பாராசிலஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னாச்சு அப்படின்னா டோஸ் டிபெண்ட் தான் வந்து ட்ரக் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத அப்பதான் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா புக்ல வந்து பாத்தீங்கன்னா டோஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பிளான்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த பீரியட்ல வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து பாய்சன் தான். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற புக்ல யூஸ் பண்ற எல்லாமே வந்து பாய்சன் தான். அந்த பாய்சன் அப்படிங்கிறத வந்து பிக்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஸ் அப்படிங்கிறது தான். டோஸ் அப்படிங்கிறது தான் வந்து மெடிசின் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணும். என்னன்னா நம்ம டோஸ் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு ட்ரக்கா இருந்தாலும் சரி நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாய்சன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து அந்த டைம்ல வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டோஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பாய்சனா இல்ல அப்படின்னா அது ட்ரக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பாய்சனா இல்ல அப்படின்னா அது மெடிசனா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசின் மாடர்ன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மார்பின் அப்படிங்கிறத மெடிசினல் பிளான்ல இருந்து நான் சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டன் டேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து அப்படியே கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐசோலேட் பண்ண முதல் காம்பவுண்ட் வந்து மார்பின் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக பெயின் கில்லரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து முத ஐசோலேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்மகாலஜி பிரான்ச் வந்து யூரோப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மத்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கலா சிந்தசிஸ் பண்ண காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1897 வந்து ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வந்து சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி சிந்தசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20th செஞ்சுரியில இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேபிடா வந்து பயங்கரமா வந்து அந்த 1897ல இருந்து பயங்கரமா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவர்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின், ஸ்ட்ரெப்டோமைசின் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து மேஜரா வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வேக்சின்ஸ் இப்போ கோவிட் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரக் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியில தான் வந்துட்டு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ 21 செஞ்சுரியில வந்து நம்ம இருக்கிறோம். 21 செஞ்சுரியிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது எல்லாமே வந்து அட்வான்சஸ் இன் ரிசப்டார் தியரி, அப்புறம் மாலிகுலர் பார்மகாலஜி, அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி, இது எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து பார்மகாலஜி வந்து இன்வால்வ் ஆயிட்டு இந்த ட்ரக் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 21 செஞ்சுரிலாம் வந்து முடிச்சு போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏஐ ரிலேட்டடா வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசர்ச் வந்து எப்படி ஏஐ ரிலேட்டடா வந்து நம்ம வந்து ட்ரக் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெர்சனலைஸ்டு மெடிசின் ஒரு ஒரு பார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படிம்பாங்க. பெர்சனலைஸ்டா வந்துட்டு ஒரு சில பெர்சனுக்கு மட்டும் அந்த ட்ரக்கை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ரிசர்ச் வந்து இப்போ கரண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்கு ட்ரக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டன் டேஸ்ல ட்ரெடிஷனல் மெடிசனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ட்ரக் எல்லாமே வந்து அதாவது மெடிசின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் தான். அதோட டோஸ் அப்படிங்கிறது தான் மெடிசின் அப்படிங்கறத வந்து பிக்ஸ் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியட்ல வந்து நிறைய வந்து ட்ரக்ஸ் வந்து நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கோப் ஆஃப் பார்மகாலஜி அப்படிங்கிறது தான். ஸ்கோப் ஆஃப் பார்மகாலஜி அப்படிங்கிறது பார்மகாலஜி அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, அப்புறம் பேத்தாலஜி இந்த மாதிரி வந்து வேற டிசிப்ளின்ல வந்துட்டு மேஜரா வந்து ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ் என்னெல்லாம் முடியுதுங்க பாத்தீங்கன்னா பார்மகோ டைனமிக்ஸ், அப்புறம் பார்மகோ கைனடிக்ஸ், இந்த ரெண்டு பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பார்மகாலஜியோட பேசிக் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தோம்.
இந்த ரெண்டையுமே நம்ம படிக்கிறது தான். இப்போ ஒரு ட்ரக் வந்து புதுசா டெவலப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ட்ரக் வந்து எப்படி ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ அந்த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வந்து படிக்கிற பிரான்ச். அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்மகாலஜி அப்படிங்கிற பிரான்ச் வந்து மேஜரா வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பார்மகோ கைனடிக் அப்படிங்கிறது ஒரு ட்ரக் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா அதோட பார்மகோ கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆகி மெட்டபாலைட் ஆகல அப்படின்னா, அதாவது அப்சார்ப்ஷன் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகி மெட்டபாலைட் ஆகல அப்படின்னா அந்த ட்ரக்கால ஆக்சனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பார்மகோ கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸை பத்தியும் வந்து ஸ்டடி பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்மகோ தெரபியூட்டிக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து மேஜரா எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ப்ரிவென்ஷன், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்து மேஜரா யூஸ் பண்ணாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்மகோ தெரபியூட்டிக் அப்படிங்கிற பிரான்ச்ல வந்துட்டு பார்மகாலஜி மேஜரா வந்து கிளினிக்கல் மெடிசன்ல வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸிகாலஜி, அதாவது ஒரு ஒரு ட்ரக் இருக்குதுன்னா அதோட சைடு எஃபெக்ட், அப்புறமேட்டு அந்த ட்ரக் வந்து எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டான டோஸ்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி படிக்கிற பிரான்ச். அப்புறம் கீமோதெரபி, அதாவது மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து கொடுக்குற பிரான்ச். அதுல வந்து மேஜரா வந்துட்டு இன்வால்வ் ஆகுது பார்மகாலஜிங்கிற பிரான்ச். மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் பார்மகாலஜி கொடுத்த ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி, அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அப்புறம் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டடி பண்ற கிளினிக்கல் பார்மகாலஜில இன்வால்வ் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்மசி ப்ராக்டிஸ் அப்படிம்பாங்க, அவங்களுமே வந்து மேஜரா வந்து இன்வால்வ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்மகோ ஜெனடிக்ஸ், பார்மகோ ஜீனோமிக்ஸ், நான் சொன்ன பாத்தீங்கன்னா பெர்சனலைஸ்டு மெடிசின், அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேஜரா வந்து இன்வால்வ் ஆகுது. அது போக நியூரோ பார்மகாலஜி இப்போ வந்து பெரிய ஸ்கோப் வந்து நியூரோ பார்மகாலஜில இருக்கு. என்ன அப்படின்னா நெர்வோ சிஸ்டம் ரிலேட்டடா இருக்கிற பார்மகாலஜி வந்து ட்ரக் வந்து எப்படி வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் எண்டோகிரைன் பார்மகாலஜி வந்து ஹார்மோனல்ல வந்துட்டு எப்படி வந்து நமக்கு வந்து ட்ரக் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அப்புறம் மாலிகுலார் பார்மகாலஜி செல்லுலார் லெவல் வந்து ட்ரக் எப்படி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணி விடும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அது போக வந்து இன்டர்டிசிப்ளினரி ரோல்ஸ்லயுமே வந்து மேஜரா வந்து ப்ளே பண்ணுது. என்னலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெடிசின், அதாவது எம்பிபிஎஸ் அந்த டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்க கூட வந்துட்டு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கை எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும் பேஷண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் தான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் பார்மகாலஜி அப்படிங்கிற போஸ்ட். அது மட்டும் இல்லாம பார்மசி பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா எப்படி வந்து ட்ரக் வந்து ஃபார்முலேட் பண்ணணும், டிஸ்பென்ஸ் பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்திலாம் ரோல் ப்ளே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நர்சிங் பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து இன்வால்வ் ஆகுது பார்மகாலஜிங்கிறது. அப்புறம் பயோமெடிக்கல் ரிசர்ச்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் டிஸ்கவரி, டெஸ்ட் எல்லாத்துக்குமே இன்வால்வ் ஆகுது. பப்ளிக் ஹெல்த்ல மேஜரா வந்து பார்மகாலஜி பிரான்ச் வந்து இன்வால்வ் ஆகுது. அட்ரஸிங் ட்ரக்கோட பாலிசியை மேக் பண்றதா இருக்கட்டும், ஈவன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ பார்மகோபியால வந்து பாத்தீங்கன்னா பார்மகாலஜி பிரான்ச் படிச்சவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அப்புறம் ரேஷனல் ட்ரக் யூசர்ஸ், அப்புறம் வந்து பார்மகோ விஜிலன்ஸ், அதாவது போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் அப்படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பார்மகாலஜி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம தெளிவா படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மகாலஜியோட டெஃபனிஷன், அப்புறம் ஹிஸ்டரி எப்படி வந்து பார்மகாலஜி டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் பார்மகாலஜியோட ஸ்கோப் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியே நம்ம சேனல்ல நிறைய பார்மசி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல பார்ப்போம். மெயினா வந்து நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வந்து பார்மகாலஜி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் 4th செமஸ்டருக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட மொத்த கண்டென்ட்டையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.